ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்பயும் போல இன்னைக்கு காலைல லேட்டாக தான் ஏஞ்சேன். இன்னும் கொஞ்சம் தூக்க கலக்கம் கடையட்டும்னு சொல்லிட்டு வெளியே போய் பாடியை ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வளைஞ்சுது. இன்னும் தூக்க கலக்கம் போல. அதே தூக்க கலக்கத்தோட வந்து ஷோபால உட்காந்தா எங்கள் அம்மா காலைல காஃபி குடிக்கிறேன்னு கேட்டாங்க. ஒரு சில நாள் குடிப்பேன், ஒரு சில நாள் குடிக்க மாட்டேன். அது ஒரு மூட பொறுத்து. நேற்று நைட்டு மொட்டை மாடியிலே படுத்து தூங்கிட்டேன். நாடா கட்டில் போட்டு அதை மடிச்சு மட்டும் வைக்கலாம். எங்கள் அம்மா சரியான திட்டு விடுவாங்க. அதனால நானே மடிச்சு வச்சிட்டேன். எங்கள் அப்பா இன்னைக்கு காலைல கொல்லிக்கு போய் ஒரு வாழைத்தார் கீழே ஊந்து கந்தது விழுகுது ஒரு மரத்துலேருந்து. அதை வெட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த மரத்தை வச்சதே நான் தான். நிறைய பழம் கொடுத்துட்டு நல்லது. இன்னைக்கு காலைல நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். நியூஸ்ல வந்து டிஃப்ரெண்டா பிரச்சாரம் பண்றாங்க. அதாவது ஒரு சில ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, டீ போடுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. இன்னைக்கு காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சன்னா கிரேவியா அது இட்லி சாம்பாரான்னு தெரியல. ஏதோ டிஃப்ரெண்டா பண்ற பேர்ல ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நேற்று மேனேஜர் மேம் வந்து ஒரு 2 போட்டோ கொடுத்து அதை ஃப்ரேம் பண்ணிட்டு வா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே மேம், அவங்களுக்கும் பண்ணியா அந்த கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்ச கடை தான் எங்க ஏரியா சர்க்கிள்ல நல்லா கம்மியான பிரைஸ்ல பண்ணி கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு கம்பெனிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு என்டர்டைனிங் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக லேபுக்கு போயிட்டேன். லேபில் நிறைய அனலிஸ்ட்லாம் இருந்தது. ஒரு சில அனலிஸ்ட் தான் பண்ணேன். மீதி அனலிஸ்ட் நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துனே இருந்தேன்னா வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் மைண்டில் ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி மல்லிகை ஜாமான் வாங்கி வரதுக்காக நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. சோப்பு அந்தமாரி நிறைய கொடுத்தாங்க. கருப்பு கடலையா இல்லை வெள்ளை கடலை எடுக்கணுமான்னு தெரில, மறந்து போயிட்டேன். சரி வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே சமட்டாயிடு என்ன ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, மிக வருத்தத்துடன் இருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி கம்பெனியில் ஒருத்தவங்க மல்லாட்டை கேக்கு கொடுத்தாங்க. அதை வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டேன். கடையில் நிறைய வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லல. மல்லிகை ஜாமானா பெருசுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு எப்பயும் பவர் சோப்பில் குடிப்போம். இப்போ வந்து டெட்டால் சோப் வாங்கிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் டிராயிங் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எப்பயும் அட்வான்ஸ் எதனா வாங்கிட்டு தான் வரைவேன். இந்த ப்ரோ வந்து கொஞ்சம் ப்ரோ உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக கொடுத்துட்றேன். சேலரி வந்து எனக்கு ஒரு 3-4 தான் போடுவாங்க. சரி, நம்பிக்கையில் வரைகிறேன். என்னை ஏமாற்ற மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, இந்த டிராயிங்க்கு கொஞ்சம் அடித்தளத்தை போட்டேன். அவுட்லைன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து அவுட்லைன் போட்டேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.